எனக்கு தரப்பட்டது அறிமுகம். நான் உங்களுக்கு புதுமுகம். இங்குள்ள பலரும் அருள்முகம். உங்கள் முகமெல்லாம் கலைமுகம். மனமும் உடலும் வீழ்ந்தால் நோயில் படுக்க வேண்டும் பாயில், போக வேண்டும் துன்ப வாயில். இதற்கு விமோசனம் அறிவு திருக்கோயில். உடலுக்கு முதன்மையானது தலை. தலைகணமும் தாழ்வுணர்வும் துன்ப வலை. அதில் சிக்கிக் கொண்டால் என்ன நிலை? அதற்கு நிவாரணம் மனவளக்கலை. இந்த வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த அருமையான முப்பெரும் விழாவில் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய சேலம் மண்டல அனைத்து துறை வளர்ச்சி மற்றும் ஆலோசனை குழு தலைவர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்ட கல்வி அலுவலர் பணி நிறைவு அருள்நிதி முனைவர் திரு மு.ஆ. உதயகுமார் அவர்களுக்கும், ஏற்கனவே வருகை தந்து முப்பெரும் விழாவை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு பரிசு வழங்கி விழா பேருரை ஆற்றி சென்றுள்ள நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திரு உயர்திரு பே. ராமலிங்கம் அவர்களுக்கும், இங்கு வரவேற்புரை நிகழ்த்திய நாமக்கல் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை செயலாளர் பேராசிரியர் திரு வி.கே. சுப்பிரமணியம் அவர்களுக்கும், மற்றும் வாழ்த்துறை வழங்கிய தற்போது வாழ்த்துறை வழங்கி சென்ற ஆளினால் அழகராஜ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா பணிகளையும் செய்யக்கூடிய திரு முதுநிலை பேராசிரியர் உழவன் திரு மா. தங்கவேலு அவர்களுக்கும், மற்றும் சேலம் மண்டல தவ மைய வளர்ச்சி குழு தலைவர் அருள்நிதி கந்தசாமி அவர்களுக்கும், நாமக்கல் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை திட்ட ஆலோசகர் அருமையாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் திரு M.K. குரு அவர்களுக்கும், நாமக்கல் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை ஆலோசகர் முதுநிலை பேராசிரியர் திரு ஆர். வெங்கடாசலம் அவர்களுக்கும், நாமக்கல் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை ஆலோசகர் பேராசிரியர் என்.ஆர். ஜானகிராமன் அவர்களுக்கும், பேராசிரியர் திரு S.M. ராமு, நாமக்கல் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை ஆலோசகர் ராமு அவர்களுக்கும், ஏற்கனவே பேசி வாழ்த்துறை வழங்கியுள்ள திரு கோஆபரேட்டிவ் JR அருளரசன் அவர்களுக்கும், கிரீன் பார்க் தாளாளர் திரு குருவாயூரப்பன் அவர்களுக்கும், மற்றும் பேசுவதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய திரு T.M. மோகன் அவர்களுக்கும், மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு ஒரு சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக மனவளக்கலையோடு ஒரு தொடர்பு. நான் என்னுடைய பணியை, நீதிபதி பணியை ஆற்றச் சென்ற போதே ஒரு அன்பர் எனக்கு மனவளக்கலை பற்றிய நூலை கொடுத்தார். அப்பவே மிகவும் வியந்து போய் அந்த நூலை படித்து பார்த்து கொண்டிருந்தேன். அப்போதைய சூழல் அதில் மீண்டும் அதிக தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளாமல் நின்றுவிட்டது. அதன் பிறகு சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் தருமபுரியில் பணிபுரிந்த போது ஒரு 10 நாள் பயிற்சிக்கு சென்றேன். காயகல்ப பயிற்சிக்கு சென்று சான்றிதழ் எல்லாம் வாங்கி வைத்திருக்கின்றேன். அதில் ஒரு அறிமுகம். அப்போதிருந்தே, அதன் பிறகு நான் அதிக தொடர்பில் இல்லை என்றாலும் கூட, அப்போதிருந்தே மனவளக்கலை ஒன்றுதான் உலகத்தை அமைதியாக கொண்டு செல்வதற்கான ஒரே மார்க்கம் என்ற எண்ணம் என் மனதிலே எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. நான் தமிழ்நாடு அன்புவழி அறப்பணி மன்றம் போன்ற மன்றத்திலெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற போதும் அங்கு மகாத்மா காந்தியை பற்றியும் அன்பு வழியை பற்றியும் பேசுகின்ற போது அந்த அன்பு வழியை உண்மையாக உருவாக்கக்கூடிய செய்முறை பயிற்சி என்பது இதில் தான் இருக்கிறது, மனவளக்கலையில் தான் இருக்கிறது என்ற எண்ணம் எப்போதுமே என் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. ஆக அதை அதன் காரணமாகத்தான் நான் இன்று நானாக இந்த மனவளக்கலை மன்றத்தினுடைய முப்பெரும் விழாவிற்கு வருகிறதற்கான காரணமாகும். ஆக இவ்வாறு இந்த மனவளக்கலையோடு எனக்குள்ள தொடர்பு. இங்கு அன்பின் அறப்படி பாரி
என்று முதலிலே நாம் ஒரு பாட்டு பாடினோம். அருமையான பாடல். அதில் நல்ல தத்துவங்கள், நல்ல கருத்துக்கள் எல்லாம் உள்ளன. ஆக அன்பின் வழியது உயர்நிலை, அன்பின் வழியது உயர்நிலை என்று ஐயன் திருவள்ளுவர் கூறியுள்ளார். அன்பில் சிறந்த தவமலை என்று மகாகவி பாரதி கூறியுள்ளார். அன்பே தெய்வம் என்று திருமூலரும் கூறியுள்ளார். ஆக அன்பை நாம் எப்போதும் போற்றிக் கொண்டு இருக்கின்றோம். அந்த அன்பின் வழியிலே உலகம் செல்ல வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அன்பு என்று சொல்லுகின்ற போதே அன்பு என்றால் என்ன என்று ஒரு கேள்வி எழுகின்ற போது, தீங்கு நினையா மனமே அன்பு, தீயது சொல்லா சொல்லே அன்பு, தீமை செய்யா செயலே அன்பு, உதவ நினைக்கும் மனம் அன்பு, ஆறுதல் தரும் வார்த்தை அன்பு, சேவை செய்யும் செயல் அன்பு, அன்பின் வடிவே ஆண்டவன் அதற்கே தினமும் வேண்டவும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அன்பை பற்றி நாம் ஒரு வரையறை கொடுக்கலாம். ஆக அப்படிப்பட்ட அன்பு, அந்த அன்பு என்று சொல்லுகின்ற போதே நாம் எப்போதும் அறத்தை பற்றியும் சொல்லுகின்றோம். அன்பு அறம் என்று இரண்டையும் சேர்ந்துதான் சொல்கின்றோம். அன்புக்கும் அறத்திற்குமான வேறுபாடு என்ன? ரெண்டும் ஒன்றுதானா, வேறுபாடு இருக்கிறதா என்று ஒரு கேள்வி எழுப்புவோம் என்றால் ஒரு சிறு வேறுபாடு இருக்கத்தான் செய்கிறது. அன்பு என்றால் ஒரு சிற்றன்பு என்று சொல்லலாம். அறம் என்றால் பேரன்பு என்று சொல்லலாம். நாம் வைத்திருக்கக்கூடிய பாசம், காதல், நட்பு, விசுவாசம் போன்றவை எல்லாம் ஒரு சிற்றன்பு. அதாவது அதில் சுயநலம் இருக்கும். அதில் நமக்கு வேண்டியவர்கள் அவர்களுக்கு செய்யணும், அவர்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுயநலம், அவர்களுக்கு மட்டும் செய்யணும். அவர்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் அதை பற்றி களைய வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய நன்மையை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட அளவிலான அன்பு. அந்த பாரதிதாசன் பாடுவார், கடுகுள்ளம், தென்னை உள்ளம், மாம்பிஞ்சி உள்ளம்லாம் சொல்லி கடைசியில் தாயுள்ளம் என்று கொண்டு வந்து முடிப்பார். அந்த தாயுள்ளம் என்ற அளவிற்கு விரிவான அளவிற்கு போகின்ற போதுதான் அது அறமாகிறது. அதை கீழே சின்ன சின்ன உள்ளங்களாக இருக்கின்ற போது அது அன்பு, வெறும் அன்பாக இருக்கிறது. ஆக அன்பு அவசியம். அந்த அன்பு அறமாக மாற வேண்டும். நாம இந்த சிற்றன்பு மட்டும், ஐயா சொன்னார், பொதுநலத்தில் சுயநலம், சுயநலத்தில் பொதுநலம் ரெண்டும் இருக்குதுன்னு சொன்னார். சுயநலம், நம்முடைய அன்பு வாழ்க்கை என்பது பொதுநலத்திற்கு தீங்கானதாக போய்விடக்கூடாது, எதிரானதாக போய்விடக்கூடாது. நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஏதேனும் ஒரு தீங்கு பிறர் ஒருவால் ஏற்படுகிறது என்றால் அவரை நாம் பழிவாங்க வேண்டும் என்று புறப்பட்டு விடுகிறோம். அப்படித்தான திரைப்படங்கள் எல்லாம் வருகின்றன. ஆக அவனை ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே செயல்படுகின்றோம். ஆக அந்த அன்பில் இருந்தும் தீமை பிறக்கிறது. ஆக அதுதான் அறத்திற்கும் அன்பிற்குமான வேறுபாடு. அன்பில் இருந்து தீமை பிறக்கலாம் ஒருவேளை, ஆனால் அறம் என்பது அப்படி தீமையை ஏற்படுத்தக்கூடாது. அறம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது, எல்லோரையும் சமமாக மதிக்கக்கூடியது. அதில் யாரேனும் ஒருவர் தீங்கு செய்தால் அதற்கு அங்கு வரவேண்டிய ஒன்று சட்டம். சட்டம் தனது செயலை செய்ய வேண்டும். அதற்காக நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டுமே தவிர நாமே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சென்று விடக்கூடாது. சட்டத்தின் ஆட்சி எங்கும் நிலை பெற வேண்டும். அந்த சட்டத்தின் ஆட்சி நிலை பெற வேண்டும் என்றால் நமக்கு விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் அதிகமாக வேண்டும். நாமும் அந்த சட்டத்தின் ஆட்சி சிறப்பாக செயல்படுவதற்கு நாம் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும். நமக்கும் கடமை இருக்கிறது, விழிப்புணர்வும் தேவை. ஆக இந்த அளவில் தான் அந்த விஷயத்தை அன்பும் அறத்திற்குமான வேறுபாடையாக பார்க்க வேண்டும். ஆக அந்த அறம் என்று வருகின்ற போதே மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீரும். மனசுல மாசு இருக்கக்கூடாது. அது என்ன மாசு? அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இன்னான்கும் இழுக்காது என்றது அறம் அப்படின்னு சொல்லி வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஆக அழுக்காறு, பொறாமை, அடுத்தவரை பார்த்து நமக்கு வயிற்றெரிச்சல், அவன் அப்படி வளர்ந்துட்டானே இப்படி வளர்ந்துட்டானேன்னு வயிற்றெரிச்சல் வருது. ஆனா அடுத்த வாழ்க்கை நாம வாழ முடியுமா? நம்ம வாழ்க்கை தான் நமக்கு நம்ம முகம் தான் இருக்கு. எப்பவுமே நம்ம முகத்தை மாத்திக்க முடியாது. நமக்கு என்ன அமைந்ததோ அதுதான், அதை கொண்டுதான் நாம் வாழ முடியும். ஆக அடுத்தவர் எப்படி இருக்கிறார், அடுத்தவரை பார்த்து நாம் பொறாமை போட்டு வாழ்வதில் எந்த பயனும் இல்லை. ஆக நம்ம வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி சிறப்பாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை யோசித்து அந்த அடிப்படையிலே நாம் நம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர பொறாமை வைத்துக் கொள்ள இருக்கக்கூடாது. ஆக அழுக்காறு, அவா, பேராசை கூடாது. பேராசை பெருநஷ்டம் என்பதற்கு சின்ன வயதிலேயே பெரிய கதைகள் எல்லாம் படித்திருக்கின்றோம். தொட்டதெல்லாம் பொன்னாக வேண்டும் என்று மனைவி மக்களை உணவை எல்லாம் தொட்டு அவன் பட்ட பாட்டை எல்லாம் நீங்கள் சின்ன வயதிலேயே பாடப்புத்தகத்திலே படித்திருப்பீர்கள். ஆகவே அதை பற்றி நான் பெரிதாக சொல்ல வேண்டியதில்லை. ஆக ஆசை வேண்டும், வாழ்விற்கு ஆசை வேண்டும். அத்தனைக்கும் ஆசைப்படு என்று கூட சக்தி வாசுதேவ் அவர்கள் சொல்லுகிறார். அத்தனைக்கும் ஆசைப்படுகள் என்று அவர் சொல்லிவிட்டு எது நியாயமான ஆசையோ அதை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்றுதான் அதில் வழிகாட்டுகின்றார். ஆக ஆசையை நாம் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். ஆக
மகரிஷி ஐயா அவர்கள் சொல்லியுள்ளது போல ஆசையை நாம் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கெல்லாம் பயிற்சியெல்லாம் அங்கே இருக்கு. ஆக அது போல ஆசை. அடுத்து வெகுளி பற்றி எல்லாம் நம்மளுடைய குழந்தைகள் நன்றாக பேசினார்கள். சொல்லப்போனா நம்ம பேசியது நாங்க பேசுறதை விட அவங்க சிறப்பாக பேசியிருக்காண்டா சொல்லணும். ஆக நம்ம நாமக்கல் கவிஞர் சொல்வார், தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும் சொல்றாங்க. அமிழ்தம் அவனது மொழி அல்லவா? அந்த இவர்களுடைய பேச்சையெல்லாம் கேட்கின்ற போது இந்த தமிழ் மொழிக்கு என்றுமே அழிவு கிடையாது, என்றுமே நிலைத்திருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. ஆக மொழி, நம்முடைய மொழி அழியாது. அதே போன்று அன்பே நமது வழியாகும் என்று நாமக்கல் கவிஞர் சொன்னது போல அன்பின் வழியாக இந்த சமுதாயம், உலக சமுதாயத்தையே நாம் மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு அன்பின் வழி உயர்ந்து செல்லும் என்று நம்பிக்கையும் அவருடைய பேச்சு கூறுகிறது. ஏன்னா வருங்காலமே அதை உணர்ந்து விட்டது. வருங்காலமே அது நம்பிக்கையோடு இருக்கிறது. நம்முடைய வருங்காலம் சிறப்பாக இருக்கின்ற போது நாம் எதை பற்றி கவலைப்பட வேண்டும்? ஆக அப்படி வருங்காலம் சிறப்பாக இருக்கிறது. அன்பு வழியும் உயரும், தமிழ் மொழியும் உயரும் என்ற நம்பிக்கையை கொடுத்தது. ஆக அந்த வகையிலே அன்பும் அறமும் நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கிறது. வெகுளியை பற்றி எல்லாம் சிறப்பாக சொன்னார்கள். தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். அப்படிப்பட்ட சினத்தை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். அதை பற்றி சிந்திக்க வேண்டும். எப்படி நாம் சினமில்லாமல் வாழ்வது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். அதுக்கு நம்மை சினத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக அடுக்கடுத்து வரக்கூடியது இன்னா சொல் யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு, அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் நிறைய பாடி இருக்காரு. தீனால் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க வந்துட்டு. ஆக இவ்வளவெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆக இனிய சொற்களை பேசுவோம். இனிய சொற்களை பேசுகின்ற போது நம்முடைய தகவல் தொடர்பு திறன் என்பது மேம்படும். அந்த தகவல் தொடர்பு திறன் மேம்பட்டாலே அன்பு வழியில் நாம் உயர்ந்து செல்வதற்கான வழிவகை ஏற்படும். ஆக அன்பு வழியிலே நாம் செல்ல வேண்டும். அந்த அன்பு வழியில் செல்வதற்கு நம்முடைய மனவளக்கலை இருக்கிறது. மனவளக்கலையிலே ஆசையை, எண்ணத்தை ஆராய சொல்கிறார்கள், ஆசையை சீரமைக்க சொல்கிறார்கள், கோபத்தை சினத்தை தவிர்க்க சொல்கிறார்கள், கவலையை மறக்க சொல்கிறார்கள். இப்படி அதுக்கெல்லாம் ஏதோ கொள்கையா சொல்றதில்ல, செய்முறை பயிற்சி. நீங்க செஞ்சீங்கன்னா அதுபடி அதை நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் உணர்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடிப்பீர்கள். ஆகவே அதையெல்லாம் தரக்கூடியதாக மனவளக்கலை இருக்கிறது. அறிவு திருக்கோயில் உங்களை எல்லாம் வரவேற்கிறது. ஆக நீங்கள் மனவளக்கலையை பெற்றீர்கள் என்றால் நிச்சயமாக அன்பு வழியிலே செல்ல முடியும். நான் என்னை பொறுத்தவரையில் நான் மிகவும் மதிக்கக்கூடிய, போற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் திருவள்ளுவர், மகாத்மா காந்தி, அம்பேத்கர், பெரியார், அதனை அடுத்து மகாகவி பாரதி, அதற்கடுத்து மகரிஷி வேதாத்திரி மகரிஷி அவர்கள்தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய குருவாக, மிகப்பெரிய மகானாக, மனிதராக நினைக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படி என்றால் தெய்வத்துக்கு நிகரானவர்கள் என்று சொல்லலாம். ஆக தெய்வத்துக்கு நிகராக நான் மதிக்கக்கூடியவர்களில் மகரிஷி அவர்களும் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறார் என்று கூறிக்கொண்டு, அவர் வழங்கியுள்ள இந்த மனவளக்கலை நிச்சயமாக உலக சமுதாய சேவா சங்க வழியாக உலகம் முழுவதுமே அன்பு வழியிலும் அமைதி வழியிலும் கொண்டு செலுத்தும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கொள்வதற்கு இடமே இல்லை என்று கூறிக்கொண்டு, இங்கு நமது திட்ட அலுவலர் அவர்கள், குரு அவர்கள் ஒரு அஜெண்டா கொடுத்திருக்கிறார். நாம் இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் ஒரு பொற்காலத்தை இங்கு உருவாக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அஜெண்டா கொடுத்திருக்கின்றார். ஒரு 1000 அரங்காவலர்களை உருவாக்க வேண்டும். 1 லட்சம் மனவளக்கலை உறுப்பினர்களை, மனவளக்கலை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு திட்ட அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அதை நிச்சயமாக நாம் அனைவரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம். அதில் முதல் அறிகுறியாக நானே ஒரு முதல் அரங்காவலராக வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு, உங்கள் அனைவருக்கும், மேலே உள்ள அருள் ஒளியாளர்களுக்கும் கீழே உள்ள அருளாளர்களுக்கும், இங்குள்ள அருளாளர்களுக்கும் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த நன்றியை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.